அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சிக்காக நான் மலேசியா சென்றிருந்தேன். நான் மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கிருந்து புறப்பட்டு விமானத்தில் போய் அப்படி தானே போயாகணும், ஷேர் ஆட்டோவில் போக முடியும். அங்கே போய் இறங்கின 2வது நாள் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அதை நம்முடைய சன்லைஃப் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டால் அவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கே போய் இறங்கின 2வது நாளே எனக்கு ஒரு வீடியோ அழைப்பு வருகிறது. காவல்துறை நண்பர் ஒருவர் அந்த வீடியோவில் எனக்கு தோன்றி அவர் சொல்லுகிறார், நீங்கள் சிவகுமாரா, உங்கள் மலேசிய பயணம் முடிஞ்சு எப்போ இந்தியாவுக்கு திரும்புவீங்க அப்படின்னு அவர் கேட்குறார். அவர் காவல்துறையை சேர்ந்தவர் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. ஆனால் கூட நான் எப்போ போகிறேன், எப்போ திரும்புவேன்றதெல்லாம் அவர்கிட்ட எதுக்காக சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதுக்காக கேட்குறீங்க, நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு. அவர் ஒன்று, நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த எண் கொடுத்துருப்பாங்க இல்லையா, A2 போலீஸ் ஸ்டேஷன், B2 போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு, அது இருக்கிற அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி பெயர் கொடுத்துருப்பாங்களே, அதை சொல்லி நான் இந்த B3 போலீஸ் ஸ்டேஷன் வச்சுங்களேன், அங்கேருந்து பேசுகிறேன், நான் அங்கே DIGயாக இருக்கிறேன், அது மாதிரி ஒரு பதவி பெயரை சொல்கிறார். சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, உங்கள் பேரில் ஒரு சர்வதேச ஏமாற்று வேலை செஞ்சதாக ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு. சர்வதேச ஏமாற்று வேலை நான் செஞ்சேனா? ஏமாற்று வேலை செஞ்சே எனக்கு வழக்கம் இல்லை, எனக்கு ஏமாந்து தான் வழக்கம். நிறைய பேர் ஏமாத்திருக்காங்களே தவிர நான் யாரையும் ஏமாத்தினதில்லை. இதில் சர்வதேச ஏமாற்று வேலை செஞ்சேன்னு சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு, இது யாரோ ஒருத்தர் விளையாடுறாங்க அப்படின்னு. என்னங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் செலாவணி மாற்றுறதில் நீங்கள் ஒரு பெரிய மோசடி பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. எது? அந்நிய செலாவணி அப்படின்னு. நம்ம ஒரு நாட்டிலிருந்து, இந்தியாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே செலவழிக்கிறதுக்கு நம்முடைய இந்திய ரூபாய் கொடுத்தாலாம் வாங்க மாட்டாங்க, அந்த நாட்டு கரன்சியாக அதை மாற்றிக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கா போனால் நம்ம டாலராக மாற்றிக்கணும். அதே மாதிரி எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டுக்குரிய ரூபாயாக நீங்கள் அதை மாற்றிக்கணும். இது மாதிரி மாற்றிக்கொண்டு அங்கு செல்வார்கள். அதுதான் பொதுவாக அந்நிய தேசங்களுக்கு செல்லுகிறவர்களுக்கு இருக்கிற நடைமுறைகளில் ஒன்று. சில பேர் இன்டர்நேஷ்னல் கார்டு வச்சுருப்பாங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அது நிறைய வசதிகள் அதில் இருக்குது, அப்படி வச்சுக்கிறவங்களும் வச்சுப்பாங்க. நீங்கள் இது மாதிரி அந்நிய செலாவணியில் நீங்கள் ஒரு தொகை மாத்திரப்போ ஏமாற்று வேலை பண்ணதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் உடனடியாக நீங்கள் இங்கே வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வரணும், இல்லைன்னா பெரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு நான் கேட்டேன். நான் ஏன் மேற்கொண்டு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நான் இங்கிருந்து போகிறப்போ அப்படிலாம் எந்த பணத்தையும் மாற்றலை. நான் ஏன் மாற்றலை அப்படின்னா, ஏமாற்றவும் இல்லை. ஏன் மாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அங்கே இருக்கிற அந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர் நேரடியாக நான் வந்த விமான நிலையத்தில் இறங்கினா அப்படியே காரில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பொதுவாக நாம் அங்கே போனால் நம்முடைய செலவுகள் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அதனால் கையில் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதை அவங்ககிட்டயே கேட்டுக்கலாமே, அந்த தொகையை அவங்ககிட்ட கொடுத்து மாற்றிக்கிறதுன்ற வசதியெல்லாம் என்னன்றது அங்கே போய் பார்த்துக்கலாம். அப்படி உடனடியாக நம்முடைய தொகையை அவங்க தொகையாக மாற்றணும்னுலாம் ஒன்றும் பெரிய நெருக்கடி இல்லாதனால அதை நான் செய்யலை. இவர் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, புகார் வந்திருக்குன்னு உடனே இது யாரோ ஒரு ஏமாற்று வேலை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு, அவர் சொன்னார், இன்னும் அரை மணி நேரம் கழித்து நான் மறுபடியும் லைனில் வருவேன், எனக்கு இவ்வளவு தொகை தந்தீங்கன்னா, இங்கே வந்த பிறகு நீங்கள் தந்தீங்கன்னா உங்களை இதிலிருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். காப்பாற்றக்கூடிய அளவுக்கு என் பேரில் எந்த விதமான சிக்கலும் எனக்கு இல்லாதனால இது யாரோ செய்கிற ஒரு மோசடி வேலை என்பதை புரிந்து கொண்டேன். இந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம், செல்ஃபோன் வைத்திருக்கிற யாருக்கு வேண்டுமானாலும், அதான் நம்முடைய காவல்துறை நண்பர்கள், அதாவது உண்மையான காவல்துறை நண்பர்கள், எனக்கு பேசினவர் இல்லை, காவல்துறை நண்பர்கள், நம்முடைய முதல்வர் முதற்கொண்டு பல பேர் நம்மிடத்திலே எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற விஷயங்களில் இதுவும் ஒன்று. என்ன? இந்த நவீன சயின்டிஃபிக் டெக்னாலஜி, இதை வைத்து நன்மை மட்டுமல்ல பல பெரிய தீமைகள் செய்வதற்கும் இது வழிவகை செய்துவிட்டது. அறிவியல் என்பது ஒரு நெருப்பு, அதிலிருந்து வெளிச்சமும் பெறலாம், சமையலும் செய்யலாம், கையையும் சுட்டுக்கொள்ளலாம், எரிக்கவும் எரிக்கலாம். அறிவியலை வைத்து அந்த நெருப்பில் இருந்து வெளிச்சமும் பெறலாம், சுட்டுக்கொள்ளவும் சுட்டுக்கொள்ளலாம். நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோன்றது தான்.
இப்போ இந்த செல்ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறது. திடீர்னு வராங்க, உங்கள் பேரில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வீடியோலாம் அவங்க நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் பதறி விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் இவ்வளோ தொகை கொடுத்தீங்கன்னா உங்களை காப்பாற்றிடுறோம் அப்படின்றாங்க, நம்பரை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இவர்களே அந்த நம்பருக்கு பண பரிவர்த்தனை செய்கிறார்கள், ஏமாந்து போய் நிற்கிறார்கள். கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் எங்கே வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம், வெளியூர் தான் போவோம், அதுவும் அடிக்கிற வெயிலில் வீட்டை விட்டு வெளியில் போகிறதே பெரும்பாடாக இருக்குது, இதில் நாங்கள் எங்கெங்கே வெளிநாடு, எங்களுக்கு இதுக்கு எதுக்குங்க அப்படின்றீங்களா? நீங்கள் வெளியில் போக வேணாம், வெளிநாடு போக வேணாம். உங்கள் கையில் செல்ஃபோன் இருந்து உங்கள் புகைப்படங்களை எல்லாம் அதிலே நீங்கள் பதிவு செய்தால், அதுவும் குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், இளம் மாணவர்கள் எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணிடுறாங்க. தான் ஃபோட்டோ, அப்புறம் ஃப்ரெண்டோடு இருக்கிறது, வெளில போகிறது, சாப்பிட்றது, ஹோட்டலில் ஊர் சுற்றுறது, சினிமா தேட்டரில் எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணிடுறாங்க. நாம் வெளில போனோம்னு இல்லை, ஆனால் நம்முடைய புகைப்படங்கள், படங்கள் ஏராளமாக வெளியே சென்று கொண்டு இருக்கின்றன. இப்போ அண்மையில் உலகம் முழுக்க ஒரு கிரேஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் ஜிப்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உச்சரிப்பு சில பேர் கிப்லி அப்படின்றாங்க. என்னது, உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் அது அப்படியே நம்ம முகத்தை கார்ட்டூன் மாதிரி மாற்றிடுது, ஒரு கார்ட்டூனாகவே மாட்டுது. மூட்டையாக 2 கண்ணை போட்டு நம்முடைய முகச்சாயலை ஒரு மாதிரி அது கார்ட்டூன் வடிவத்தில் காட்டுது. இது என்ன, ஒரு யாராவது ஒருத்தன் கோணைத்தனமாக இருக்கிறான்னு வைங்களேன், அவன் ஆளை பாரு நல்லா கார்ட்டூன் மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு கிண்டல் செய்வது மாணவர்கள், பிள்ளைகளினுடைய வழக்கம். ஆனால் இப்போ தன்னைத்தானே கார்ட்டூன் மாதிரி மாற்றிக்கொண்டு அதை பார்த்து மகிழ்கிறார்கள். இது என்ன வினோதமாக இருக்குது, சரி காலம் அப்படின்னு விட்டுட வேண்டிதான். எல்லாத்துக்கும் இந்த ஜிப்லியாக மாற்றிடுறாங்க. வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன், அப்புறம் மேரேஜு, ரிசப்ஷன், குழந்தைக்கு காது குத்து, முடி இறக்கிறது, அப்புறம் கல்லூரியில் மாணவர்கள் சுற்றுறது, டூர் போகிறது, எது நடந்தாலும் ஜிப்லியில் போட்டு அதை கோணைத்தனமாக மாற்றிடுறாங்க. தொட்டிலில் குழந்தை தங்க விக்கிரகம் மாதிரி படுத்திருக்கு, அந்த குழந்தைய இந்த சாஃப்ட்வேரில் அப்படி அப்லோட் பண்ணி அதை கார்ட்டூனாக மாற்றிடுறாங்க. மிக மிக கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? உங்கள் முகத்தை நீங்கள் இந்த கார்ட்டூன் மாதிரி மாற்றி அதை மற்ற பல்வேறு ஊடகங்கள் இப்போது வந்திருக்கே அதிலெல்லாம் போட்டிங்கன்னா இதை டீகோட் பண்ணி மறுபடியும் உங்களுடைய முகமாகவே மாற்றுகின்ற புதிய ஆப் அதுவும் இருக்குது. அதுக்கான வசதியும் இருக்குது. நீங்கள் ஜிப்லியாக மாற்றி போட்டிங்கன்னா பழையபடி உங்கள் ஒரிஜினல் ஃபேஸ் என்னவோ அப்படி மாற்றி கொள்ளுகிறதற்கான நவீன தொழில்நுட்பமும் வந்துருச்சு. நிறைய பேருக்கு பாஸ்வேர்டாக அவர்களுடைய முகம்தான் இருக்கும். சில ஆப்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்க முகம்தான் அதுக்கு பாஸ்வேர்டு. அதை அப்படி கேமராவை ஆன் பண்ணி நீங்கள் உங்கள் முகத்தை காமிச்சிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். இப்போ இது மாதிரி ஜிப்லியிலிருந்து முகமாக மீண்டும் டீகோட் செய்து அதன் மூலமாகவே உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை உங்களுடைய செல்போனில் இருந்து எடுத்துவிட முடியும். அதன் மூலமாக உங்களுடைய வங்கி கணக்குகள், அரும்பாடுபட்டு சம்பாதித்த தொகை வங்கி கணக்கில் இருக்கும், அதை கையாடல் செய்வதற்கு மிகப்பெரிய ஆபத்தான வாசலை இது திறந்து வைக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை கார்ட்டூன் மாதிரி ஆகிவிடக்கூடாது. நம் முகத்தை கார்ட்டூனாக மாற்றிக்கொள்ளலாம், அது ஒன்றும் சாதாரணமான செயல்தான். ஆனால் அதை பதிவேற்றம் செய்து அப்லோடு செய்து நாம் தேவையில்லாமல் நம்முடைய வாழ்க்கை 4 பேர் பார்த்து சிரிப்பது மாதிரி கார்ட்டூனாக ஆகிவிடக்கூடாது. அறிவியல் நெருப்பு மாதிரி வெளிச்சத்தைத்தான் பெற வேண்டுமே தவிர கையை சுட்டுவிடக்கூடாது. அதற்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் காரணமாக இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.